காட்டி கொடுத்தால் பணம், பாதுகாப்பு எல்லாம் கிடைக்கும். இஸ்ரேல் வீசிய துண்டு அறிக்கைகளை கிழித்தெறிந்த பாலஸ்தீனியர்கள். ஹமாஸால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள கைதிகள் எங்கு இருக்கிறார்கள் என்கிற விபரத்தை தெரிவித்தால் பணம், பாதுகாப்பு, உங்கள் குழந்தைகளுக்கு எதிர்காலம் எல்லாம் கிடைக்கும் என வானில் இருந்து இஸ்ரேல் துண்டு பிரசுரங்களை வீசிய நிலையில் அதனை படித்து பார்த்துவிட்டு பாலஸ்தீனியர்கள் கிழித்து போட்டுவிட்டனர். இஸ்ரேல் போட்ட அந்த துண்டறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது: நீங்கள் அமைதியாக வாழ விரும்பினால், உங்கள் குழந்தைகளுக்கு சிறந்த எதிர்காலம் கிடைக்க வேண்டும் என்று விரும்பினால், மனிதாபிமான அடிப்படையில் நீங்கள் ஒன்றை செய்ய வேண்டும். பணைய கைதிகள் எங்கு இருக்கிறார்கள் என்பது குறித்த தெளிவான, உறுதியான ஆதாரங்களை எங்களுக்கு தர வேண்டும் என அந்த துண்டறிக்கையில் கூறப்பட்டிருந்தது. மேலும் தகவல் தருபவர்களுக்கும் அவர்களது வீடுகளுக்கும் எங்களால் முடிந்த அதிகபட்ச பாதுகாப்பை தருவோம். மேலும் பெரும் பணப்பரிசும் கிடைக்கும். உங்கள் தகவல்கள் ரகசியமாக வைத்துக் கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டு தொலைபேசி எண் ஒன்றும் கொடுக்கப்பட்டிருந்தது. கான் யூனிஸின் நாசர் மருத்துவமனை அருகே வானில் இருந்து விழுந்த அந்த துண்டறிக்கைகளை படித்து காசா மக்கள் அதனை கிழித்து எறிந்து விட்டதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து பேசிய ஒரு பாலஸ்தீனியர், எங்களுக்கு எது பற்றியும் கவலை இல்லை. நீங்கள் என்ன செய்ய விரும்புகின்றீர்களோ அதை செய்யுங்கள். காசா மக்கள் சார்பாக ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். நாங்கள் உங்களுடன் போரில் உள்ளோம், கிழக்கு முதல் மேற்கு வரை என பதிலளித்துள்ளார். காசா எல்லைகளில் சுமார் 3,50,000 படைகள் குவிக்கப்பட்டுள்ளன. கடல் பகுதியில் அமெரிக்கா, பிரிட்டன் நாடுகளின் போர் கப்பல்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேலின் வான் எல்லையை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் அயர்ன் டோம்கள் பாதுகாத்து வருகின்றன. இந்த சூழலில் கடந்த 19 நாட்களாக உணவு, குடிநீர், மின்சாரம் உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதிகளும் இன்றி இரவு முழுவதும் குண்டுவீச்சை எதிர்கொண்டு வருகின்றனர் காசா மக்கள். அங்கு உயிரிழப்பை எதிர்கொள்ளாத குடும்பங்களே இல்லை என்ற நிலை உருவாகிவிட்டது.